ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நிழல் தேடிய நிஜம். ஒரு மர்ம கொலையின் பின்னணி. சென்னையின் பரபரப்பான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகம் அது. 2021ஆம் ஆண்டின் ஒரு மழைக்கால அதிகாலை. துப்புரவு பணியாளர்கள் தங்களது வேலையை தொடங்கி கொண்டிருந்த போது மருத்துவமனையின் பின்புறம் உள்ள ஒரு புதருக்குள் பாதி எரிந்த நிலையில் ஒரு சடலம் கிடப்பதைக் கண்டு அலறினர். அந்த பகுதி முழுவதும் ஒரு விதமான அச்சம் பரவியது. தகவல் அறிந்ததும் காவல்துறை உதவி ஆணையர் இளங்கோவன் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்திருந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு சிறிய பிளாஸ்டிக் பை சிதறிக் கிடந்தது. அதனுள் ஒரு பெண்ணின் கைக்கடிகாரமும் ஒரு பாதி எரிந்த ரயிலின் டிக்கெட்டும் இருந்தன. அது ஒரு சாதாரண கொலையாகத் தெரியவில்லை. மிகவும் திட்டமிட்ட கொலை செய்யப்பட்டு அடையாளத்தை மறைக்க உடலை எரிக்க முயன்றிருப்பது போல இளங்கோவனுக்கு புரிந்தது. சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பிவிட்டு இளங்கோவன் தனது விசாரணையை தொடங்கினார். அந்த ரயில் டிக்கெட்டில் இருந்த PNR எண்ணை வைத்து சோதித்தபோது அது மதுரையிலிருந்து சென்னை வந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் டிக்கெட் என்பது தெரிந்தது. அந்த பெயர் மீனா, வயது 25, மதுரையில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர். இளங்கோவன் உடனடியாக மதுரையில் உள்ள மீனா வசித்த வீட்டிற்கு தனது குழுவை அனுப்பினார். அங்கே மீனாவின் பெற்றோர் அழுது கொண்டிருந்தனர். மீனா சென்னையில் ஒரு நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக சென்றதாகவும் கடந்த 2 நாட்களாக அவளது போன் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மீனாவை பற்றி விசாரித்தபோது அவளுக்கு எந்த பகையும் இல்லை என்றும் அவள் மிகவும் அமைதியானவள் என்றும் தெரிந்தது. ஆனால் புலனாய்வில் ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது. மீனா சென்னையில் தங்கியிருந்த ஒரு தோழியின் வீட்டில் அல்ல, மாறாக ஒரு மேன்ஷனில். அந்த மேன்ஷனில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு இளைஞன் மீனாவை பார்க்க அடிக்கடி வந்து சென்றது தெரிந்தது. அவனது முகம் கேமராவில் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவன் ஒரு கருப்பு நிற பை வைத்திருந்தது பதிவாகியிருந்தது. விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. மீனாவின் போன் கால்களை ஆய்வு செய்தபோது கடைசியாக சுரேஷ் என்பவரிடம் அவள் நீண்ட நேரம் பேசியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுரேஷ் சென்னையில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்ப்பவன். அவனை பிடித்து விசாரித்த போது அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசினான். நான் மீனாவை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு எதுவும் தெரியாது என்று சாதித்தான். ஆனால் இளங்கோவனுக்கு அவன் மீது சந்தேகம் தீரவில்லை. சுரேஷின் போன் சிக்னல்களை சோதித்தபோது கொலை நடந்த அன்று அதிகாலை அவன் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அருகிலேயே இருந்தது உறுதியானது. காவல்துறையின் பாணியில் விசாரித்தபோது சுரேஷ் உடைந்து போனான். அவன் சொன்ன உண்மைகள் அனைவரையும் அதிர வைத்தன. சுரேஷுக்கும் மீனாவுக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருந்தது. மீனாவை அவனை ஒரு நல்ல நண்பனாக நம்பினாள். ஆனால் சுரேஷ் தன்னை ஒரு பெரிய IT நிறுவனத்தின் மேலாளர் என்று பொய் சொல்லி ஏமாற்றி வந்தான். மீனா சென்னைக்கு வந்தபோது சுரேஷின் உண்மை முகம் தெரிய வந்தது. அவன் ஒரு சாதாரண டிரைவர் என்பதும் ஏற்கனவே திருமணமானவன் என்பதும் அவளுக்கு தெரிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மீனா அவனை விட்டு பிரிய முயன்றாள். ஆனால் சுரேஷ் அவளை மிரட்டினான். என்னை விட்டு போனால் உன் ரகசிய புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவேன் என்று பயமுறுத்தினான். அன்று இரவு இருவருக்கும் இடையே மேன்ஷனில் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரத்தில் சுரேஷ் மீனாவின் கழுத்தை நெரித்து கொன்றான். கொலை செய்த பிறகு பிணத்தை எப்படி மறைப்பது என்று தெரியாமல் தவித்தவன் தான் ஓட்டும் ஆம்புலன்ஸ்லேயே பயன்படுத்தினான். நள்ளிரவு நேரத்தில் யாருக்கும் சந்தேகம் வராதபடி மீனாவின் உடலை ஒரு பெட்டியில் வைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்திற்கு சென்றான். அங்கே யாருமில்லாத நேரத்தில் உடலை தூக்கி போட்டுட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றான். ஆனால் மழை பெய்யத் தொடங்கியதால் உடல் முழுமையாக எரியவில்லை. அந்த பதற்றத்தில் அவன் அங்கிருந்து தப்பிவிட்டான். இளங்கோவன் மற்றும் அவரது குழுவினர் சுரேஷ் பயன்படுத்திய ஆம்புலன்ஸை சோதனையிட்டனர். அதில் மீனாவின் தலைமுடி மற்றும் சில இரத்தக்கறைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவே அவன் மீதான மிக முக்கியமான ஆதாரமாக மாறியது.
மேலும் சுரேஷின் வீட்டில் இருந்து மீனாவின் செல்போனும் அவன் மிரட்ட பயன்படுத்திய அந்த லேப்டாப்பும் கைப்பற்றப்பட்டன. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது சுரேஷின் வக்கீல் இது ஒரு விபத்து என்று வாதிட்டார். ஆனால் இளங்கோவன் சமர்ப்பித்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சுரேஷை தப்பிக்க விடவில்லை. இறுதியில் சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் சமூகத்தில் பல கேள்வியை எழுப்பியது. முன்பின் தெரியாத நபர்களை சமூக வலைதளங்களில் நம்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு மீனா ஒரு உதாரணமாக மாறிப்போனாள். ஒரு பெண்ணின் நம்பிக்கை அவளது உயிரையே பறிக்கும் நிலைக்கு சென்றது. ஒரு பெரும் சோகம். காவல் அதிகாரி இளங்கோவன் இந்த வழக்கை முடித்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னார். தொழில்நுட்பம் வளர வளர குற்றங்களும் மாறுகின்றன. ஆனால் குற்றவாளிகள் எப்போதுமே ஒரு சிறிய தடையை விட்டு செல்வார்கள். அதுவே அவர்களை காட்டிக் கொடுக்கும். மீனாவின் பெற்றோருக்கு நீதி கிடைத்தது. ஆனால் அவர்களின் மகளின் இழப்பை ஈடு செய்ய எதனாலும் முடியாது. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு இளைஞனும் தாங்கள் யாரோடு பழகுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த த்ரில்லர் கதையின் உண்மையான கசப்பு. மேலும் இது மாதிரி வேற ஒரு த்ரில்லர் கதையோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த கதையை பற்றி பேசலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.